வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஸ்டோரி ஆஃப் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் காணாம போன ஒரு பொண்ணோட கதையில இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியை சொல்லக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவளோட பேர் தான் சைத்ரா. இவன் ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருப்பா. இவளுக்கு டான்சர் ஆகணும் அப்படின்ற கனவு இருக்கும். இவளோட லவ்வர் தான் ரவி அப்படின்றவன். இவன் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டா இருக்கான். ரவியை பொறுத்த வரைக்கும் சைத்ராக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் அப்படின்னே சொல்லலாம். ரவியோட ஃப்ரெண்டு தான் விக்ரம் அப்படின்ற ஒரு நபர். இவன் ஆக்சுவலா ஒரு பிசினஸ் மேனா இருக்கான். ரவி மூலமா தான் சைத்ராக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறான் விக்ரம். இதுக்கப்புறம் விக்ரமுக்கும் சைத்ராக்கும் ஒரு விதமான பாண்டிங் அப்படின்றது ஏற்படுது. சோ அதுக்கப்புறம் ஒரு நாள் டின்னர் போயிட்டு வந்த அன்னைக்கு நைட் அந்த பொண்ணு காணாம போயிடுறா. சோ அவளுக்கு என்ன ஆச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அண்ட் டுவர்ட்ஸ் தென் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த பொண்ணு காணாம போற அந்த சம்பவத்தை காட்டிடுறாங்க. சோ அதுவே ஒரு நல்ல கியூரியாசிட்டியை இந்த படத்துக்கு பில்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரவியோட கதை அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் விக்ரமோட கதைன்ற மாதிரி ஆரம்பிக்குது. சோ இந்த ரெண்டு கதைகளிலுமே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிராவே வச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேர்ல யாரா வேணா காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மிஸ்ட்ரியை கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் தான் அந்த மிஸ்ட்ரியுமே ரிவீல் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டாவே இருந்துச்சு. அண்ட் முடிச்ச விதம் ஆக்சுவலா இது ஒரு உண்மை கதை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ அதுவுமே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ டியூரேஷன் வைஸ்மே 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு கதை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே ஒரு குயிக் வாட்சா தான் இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்ல அந்த த்ரில் எலிமெண்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இவங்க கடத்த முக்கியமா தவறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த இன்வெஸ்டிகேஷன் போற விதம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆர்டினரியா இருந்துச்சு. அதுலயும் அந்த ரவியோட கதையிலே பாத்தீங்கன்னா அந்த சம்பவங்கள்லாம் ஓகே, பட் அதுக்கு சாங்ஸ் எல்லாம் வச்சு தேவையில்லாம அந்த லவ் போர்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமா இழுத்துட்டாங்க. அண்ட் எமோஷன்ஸுமே கன்வே பண்றேன் அப்படின்ற பேர்ல ஒரு மாதிரி கிரிஞ்சா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நல்ல ஸ்டோரி பிளாட், பட் எடுத்த விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். பட் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.